ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. ப்ரௌனினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதுவே இன்னும் ஹெல்த்தியாக ராகி ப்ரௌனியாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாரும் கேட்ட ராகி ப்ரௌனி ரெசிபி ரெடி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ண போகிற பேனையும் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம குக்கிங் பண்ணுறப்போ வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே தக்காளியை கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் வந்து பேக்கிங்க்கு செட்டே ஆகாது. எதையாவது மிஸ் பண்ணிவிடுவோம், இல்லைனா கிச்சனே மாவெல்லாம் சிந்தி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் பேக்கிங்க்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ப்ரௌனி செய்ய ஆரம்பிக்கலாமா? ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பட்டரையும் டார்க் சாக்லேட் சிப்பையும் மெல்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 100 கிராம்ஸ் பட்டர், அது கிட்டத்தட்ட 1/2 கப் வரும். டார்க் சாக்லேட் சிப் வந்து 180 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 1 கப் வரும். என்ன இது நான் சொல்கிறதுக்கும் காட்டுற அளவுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிக அளவில் செய்ய போகிறேன், அதனால் டபுள் த குவான்டிட்டி எடுத்துருக்கேங்க. நான் சொல்கிற அளவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ரௌனி பேன் இருக்கும் இல்லையா, 8x8, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பட்டர் சாக்லேட் சிப்பை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது 3 முட்டை, ரூம் டெம்பரேச்சர் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட சுகர் போட்டு அடிக்க போகிறோம். நம்ம வந்து ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். 8 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்து நல்லா முட்டை கூட ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா 3 to 5 மினிட்ஸ் முட்டையோடு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேல் எல்லோ திக்காக வந்து இந்த எக்கு மாறணும். அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் அண்ட் சாக்லேட் சிப் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்துடலாம். 1 கப்பு ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோவா பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளோட மிக்சரை ஜஸ்ட் லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரௌனி வந்து ஹார்டாக ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேனை, அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேனை ஒரு முறை நல்லா டேப் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸ் அல்லது 340 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 to 30 மினிட்ஸாக பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட ராகி ப்ரௌனி கிரிங்கிள் டாப்போட சூப்பர் ஃபஜ்ஜியாக ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 1 ஹவராவது கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக கட் ஆகி சூப்பராக நமக்கு ப்ரௌனி கிடைக்கும். இதே மெஷர்மெண்ட்ஸோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.